இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தம் மற்றும் நன்றி செலுத்தும் ஆராதனை வேளைக்கு கடந்து வந்திருக்கிறவங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை வேளைக்கு ஆரம்பமாக யாவரும் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே எங்களை அழைத்து வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடினமான சூழ்நிலைகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கும் புதிய மாதம் நம்பிக்கையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கட்டும். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாற்றித்தாரும். உம்முடைய வேதத்தின் மூலமாக உண்டாகிற நம்பிக்கையின் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்களாக உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து கடந்து செல்ல எங்களுக்கு பலன் தாரும். நிறைய வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே என்கிற கீதத்தை பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் அம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே நம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதோ இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை மானம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மானம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் முடிய. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல்
அக்காலத்திலே நீ சொல்லுவது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என் மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஒரு விசை தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பேசும் தூய ஆவியானவரே, உடைய நம்பிக்கையின் வார்த்தைகளை, இந்த மாதத்திற்கான ஆசீர்வாதங்களை உடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு அருளி செய்யும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடியணையற்ற நாமத்தினாலே திருச்சபையின் பிள்ளைகள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு விஷயம் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திலே நம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்வோம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை விதமாய் சொல்கிறது, நீர் என்னை தேற்றுகிறீர். கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். இந்த ஆண்டவர் எப்படி நம்மை தேற்றுகிறார் என்கிற புரிதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த சங்கீதத்தின் பின்னணியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கன் இதிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர்களுடைய ஆராதனைகளிலே உபயோகித்த 2 சங்கீதங்களை தொகுத்திருக்கிறார். 1ஆம் 2ஆம் வசனம் ஒரு பகுதியாக, 3 முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதியாக, கடைசி 6வது வசனம் இணைப்பு பகுதியாக இருக்கிறது. முதல் பகுதியிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அதிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை அவர் பேசுகிறார். 2வது பகுதியிலே அவர்கள் வாழ்விலே கர்த்தர் செய்தருளின நன்மைகளை குறித்து அவர் தெளிவாய் உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி இணைப்பு பகுதியாக நிகழ்காலத்திலே கர்த்தர் அவ்விதமே அவர்களை நடத்துகிறார் என்பதை குறித்த செய்தியை அதிலே அவர் தொகுத்து வழங்கி இருக்கிறார். ஆக இப்படி இந்த சங்கீதம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே கர்த்தர் நம்மை தேற்றுகிறார் என்ற வார்த்தையை இதிலே சொல்கிறார். எதற்காக இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னால், இந்த சங்கீதத்தின் பின்னணியம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. இப்பொழுது கொரோனா வியாதி தொற்று வெகு வேகமாக பரவி கொண்டிருக்கிற ஒரு காலம், மரணங்கள் எங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, நம்பிக்கை அற்ற சூழ்நிலைகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் முழு ஊரடங்கில் உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே இந்த உலகம் நின்று கொண்டிருக்கிறது. அந்த தொற்று மறுபடியுமாக சீனாவிலே பரவ தொடங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம்? இதே போன்றதொரு சூழ்நிலையில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர்களும் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. அவர்கள் வீடுகளிலிருந்து சிறைப்படுத்தப்பட்ட இடங்களிலே வெகு தூரத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே ஏசாயா தீர்க்கன் இந்த வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு அடையாளமாக, அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். கர்த்தர் நம்மை தேற்றுகிறார் என்று. ஒருவேளை அது அவர் கூறுகிறதை போல இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இணைந்து பாடுகிற ஒரு பாடலாக இருக்கிறபடினாலே அது சமூகத்திற்கான ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். கர்த்தர் நம்மை தேற்றும் போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, கிருபைகளை நம் வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்கிறோம்? முதலாவதாக, நாம் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்போம். கர்த்தர் தேற்றுகிறவரானால் இந்த மாதத்தில் நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருக்க முடியும். இட் இஸ் an assurance. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை நமக்கு உண்டு. அதைத்தான் இந்த பகுதி அழகாக விளக்கி சொல்கிறது. எப்படி சொல்றாரு? ஒருவேளை கர்த்தருடைய கோபம் போல தோற்றமளிக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய கிருபையை கண்ணோக்கி பார்க்கிறார். கடவுளுடைய அன்பின் கரத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார்.
இல்லை, ஒருவேளை கர்த்தர் கோபமாய் இருந்தாரோ என்று நான் எண்ணினேன். ஆனால் நீர் என்னை தேற்றிக் கொண்டிருக்கிறீர், ஆகவே அது எனக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு தான் அடுத்த 2வது வசனத்திலே சொல்கிறார், நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், என் பயங்களுக்கு மாற்றாக நான் கடவுளிலே நம்பிக்கை கொண்டவனாயிருப்பேன் என்று அவர் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எப்படிப்பட்ட நம்பிக்கை? சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதத்திலே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லுவார். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அந்த நதி அசையாமல் தேவன் காப்பார், அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் காலையிலே புதியவைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் வந்து பலிக்கின்றன. ஆகவே புதிய நாளின் நம்பிக்கையோடு நாம் எதிர்கொள்ள முடியும். நம்முடைய பயங்களை கடந்து தேவனை பற்றி கொள்ளும் போது கர்த்தருடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவார் என்கிற நிச்சயம் எனக்கு உண்டு. அவருடைய அன்பு இல்லையானால் அவருடைய கிருபையை நான் எண்ணி பார்க்கும் போது அந்த கிருபை எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை எனக்கும் உங்களுக்கும் தருகிறது. ஆக ஒரு புதிய எதிர்நோக்குதலை, நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளில் நீங்கள் பார்ப்பீர்களானால் இயேசுவானவருடைய சீஷர்களோடு கடலுள்ளே பிரயாணம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பிரயாணத்திலே பயங்கரமா அந்த கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. கப்பல் கவிழ்ந்து போகுமோ என்று நினைக்கத்தக்க அளவிற்கு அலைகளினாலே அந்த படகு மூடப்படுகிறது. பயந்து நடுங்கி தங்கள் வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை எல்லாவற்றையும் இழந்தவர்களாக கதறிக்கொண்டிருக்கிறார்கள். சுவாமி கப்பல்ல ஓரமா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். வேகமாய் போய் ஆண்டவரை எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஆண்டவரை எழுப்புகிறார்கள். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி விட்டு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று அவர்களை பார்த்து 40ஆம் வசனத்திலே கேட்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பயங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அநேக நேரங்களிலே எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கைகளை இழந்து போகிறோம். ஆனால் இன்னும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை படகிலே உடன் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை நாம் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாமும் கலங்காமல் அவர் மேல் நம்பிக்கை கொள்ள முடியும். ஒருவேளை பயங்கள் சூழ்ந்து கொள்ளலாம், ஒருவேளை நம்பிக்கையற்ற நிலைகள் இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை கர்த்தரிலே இருக்கிறது என்பதை நாம் உறுதியாய் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இயேசுவானவரின் படகுல இருக்கிறார் என்பதை நான் நம்பும் போது இந்த நம்பிக்கையை நான் புதுப்பித்துக் கொள்ள முடியும். என்னை தேற்றுகிறவராய் அவர் இருக்கிறபடினாலே நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருக்க முடியும். இரண்டாவதாக 5ஆம் வசனத்திலே சொல்கிறார், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். It is an acknowledgement. எனக்கு அருமையானவர்களே, இது எதிர்காலத்தை குறித்தல்ல, இது கடந்த காலத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து பேசுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அவர் தேற்றுகிறபடியினாலே அவர்கள் பழைய கடந்த காலத்தை குறித்து அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள். சிறையிருப்பிற்கு வரும் முன்பாக கர்த்தர் அவர்களை எப்படியெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வழிநடத்தி வந்தார் என்கிறதை எண்ணி பார்க்கிறார்கள். முக்கியமாக அவர்கள் நினைவு கூர்ந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வசனங்களிலே சொல்லும் போது சொல்லுகிறார், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று சொல்வார். இந்த சடங்காச்சாரங்கள், கூடார பண்டிகையின் போது இந்த தண்ணீர் மொண்டு கொண்டு அவர்கள் வரும்போது எல்லாரும் இணைந்து பாடுகிற ஒரு பாடல். எனக்கு அவர்களே, எதை நினைவு கூர்ந்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து எப்படி மீட்டு நடத்தி கொண்டு வந்தார், எப்படி அவர்களை வழிநடத்தினார் என்பதை குறித்த பழைய வாழ்க்கையிலே தங்களை வழிநடத்திய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். ஆண்டவர் தேற்றுகிறவராய் இருக்கிறபடியினாலே நம் பின் வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் எப்படியெல்லாம் கர்த்தர் வழிநடத்தி வந்திருக்கிறார் என்கிற ஆச்சரியமான, அற்புதமான, மகத்துவமான அவருடைய கிரியைகளை நாமும் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும். அப்பொழுது ஆண்டவரால் நாம் தேற்றப்படுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, அது எப்படிப்பட்ட வழிநடத்துதல்? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நான் அடிக்கடி சொல்லுகிறதை போல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று இந்த ஆக்கியோன் ஆகிய மோசே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது, ஒரு கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல
கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை என்று சொல்கிறார். ஆக இப்படி கடவுள் அவர்களை வழிநடத்தியதை அவர்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடிந்தது. ஆகவேதான் கர்த்தர் நம்மை தேற்றுகிறார் என்கிற வார்த்தைகளை அவர்களால் உறுதியோடு நம்பிக்கையோடு சொல்ல முடிந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்பொழுது அல்ல, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை கொண்டு அல்ல, முன்னாட்களிலே கர்த்தர் நம்மை வழிநடத்தியதை கொண்டு, முன்னாட்களிலே கர்த்தர் நம் வாழ்வை பாதுகாத்ததை கொண்டு நம்மால் நம்பிக்கை கொள்ள முடியும். ஆகவேதான் 136ஆம் சங்கீதத்திலே நீங்கள் பார்க்கும்போது அழகாக சொல்லுவார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறவர் சொல்லுவார், அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தார், நம்முடைய தாழ்மையிலே நம்மை நினைவு கூர்ந்தார், மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார், நம்முடைய சத்துருவின் கைகளிலிருந்து நம்மை ரட்சித்து மீட்டார் என்று சொல்லி கர்த்தர் செய்த அதிசயமான நடத்துதல்கள் எல்லாவற்றிற்காகவும் அந்த சங்கீதக்காரன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொரோனா தொற்றின் காலங்களிலும் கூட, நம்பிக்கை இழந்திருக்கிற சூழ்நிலையிலும் கூட கர்த்தருடைய முன்னாட்களின் வழிநடத்துதலை எண்ணி பார்க்கும்போது கர்த்தர் நம்மை தேற்றுகிறதை நாம் அபரிவிதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக 6ஆம் வசனத்திலே சொல்கிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். அது கடந்த காலமும் அல்ல, எதிர்காலமும் அல்ல, அது நிகழ்காலம். பெரியவராய் இருக்கிறார், உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இட் இஸ் an affirmation. இப்பொழுதுள்ள வாழ்க்கையை நம்பிக்கையோடு நாம் வாழத்தக்க கிருபையை எனக்கு அருளுகிறது. இஸ்ரவேலின் கர்த்தர் நம் நடுவில் பெரியவராய் இருக்கிறதை, நம்மோடு உடன் வருகிறதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நாம் அவராலே தேற்றப்படுகிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு பயங்கரமான போராட்டமான அனுபவத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பேசும்போது அதிலிருந்து அவர்கள் வெளியே வந்த பின்பாக இப்படியாக எழுதுகிறார், எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லிவிட்டு, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்திலே சொல்லுவார், 9ஆம் 10ஆம் வசனத்திலே, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம், ஆனாலும் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் தேவன் எங்களை விடுவித்தார் என்று சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக நம்மோடு உடன் இருக்கிறார். ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களை விடுவித்ததை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே அதோடு நிறுத்தவில்லை, அவர் தொடர்ந்து சொல்கிறார், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். என்ன சொல்ல வருகிறார்? கடந்த காலத்திலே எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். ஆக முக்காலத்துக்குமான நம்பிக்கையை அவர் பெற்றுக் கொள்ளுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கடவுள் நம்மை தேற்றுகிறார் என்பது முக்காலத்துக்குமான நம்பிக்கை. எல்லா காலங்களிலும் அவர் நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் தேற்றுகிறார் என்கிற வார்த்தையின் பொருள் என்ன? சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்திலே அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார் என்று சொல்கிறார். ஆங்கில வேதாகமத்திலே he restores my soul என்று சொல்லுவார். அவர் என் ஆத்துமாவை மறுநிலைப்படுத்துகிறார் அப்படின்ற வார்த்தையின் பொருள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஒரு மேய்ப்பரிடத்திலே ஒரு இறை மனிதர் சென்றார். அவர்கிட்ட போய் கேட்டார், தேற்றுகிறார், மறுநிலைப்படுத்துகிறார் அப்படின்னா அதன் பொருள் என்ன, இங்க எதை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னு கேட்ட உடனே அந்த மேய்ப்பர் சொன்னாரு, ஆடுகள் நடந்து போய் கொண்டிருக்கும் போது இந்த மேய்ப்பன் கவனமாய் அவைகளை ஓட்டி கொண்டு செல்வான். திடீர் என்று சொல்லி அந்த ஆடுகள் ஏதாகிலும் கால் இடறி கீழே விழுந்துருச்சுன்னா முதல்ல அதுக்கு ஏற்படுறது மூச்சு திணறல். நம்முடைய உயிர் பிரிந்து விடுமோ என்று எண்ணும் அளவிற்கு அதனுடைய மூச்சு திணறல் உண்டாகும். அப்போ என்ன செய்வாரா, இந்த ஆடுகள் கீழே விழுந்துருச்சுன்னா அந்த மேய்ப்பன் ஓடி சென்று அந்த ஆடுகளை தூக்கி தன் கரங்களில் வைத்து தன் மாரோடு அணைத்து கொண்டு அதனுடைய மூச்சு மறுநிலைப்படும் வரைக்கும் அதனுடைய வயிற்றில் அழகா தடவி கொடுப்பாராம். தடவி கொடுக்க அதனுடைய மூச்சு மறுநிலைப்படுமா. பழையபடி அது சுவாசிக்க தொடங்கும் வரைக்கும் அவருடைய கரங்களிலே வைத்து அதை அரவணைத்து அதை அணைத்து கொண்டு அதை அப்படியே தடவி கொடுத்துட்டு இருப்பார் அந்த மேய்ப்பர். சாதாரணமாக சுவாசிக்க தொடங்கின பின்பாக அதை கீழே அதன் வழி போக்க விடுவாராம். அதுதான் தேற்றுதல். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரும் கூட நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை முடிந்து விடுமோ, நம்பிக்கைகள் அனைத்தும் இழந்து போய்விட்டோமோ
எல்லாம் முடிந்து போயிற்றோ என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் அவர் நம்மை தேற்றுகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர் தேற்றுகிறபடியினாலே நம் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆகவே பயப்படாமல் நம்பிக்கையாயிருங்கள். அவர் தேற்றுகிறபடியினாலே கடந்த காலத்தை பின் திரும்பி பார்த்து அதிலே கர்த்தர் நம்மை வழிநடத்திய மகத்துவமான கிரியைகளை கண்டு அதன் மூலம் நாம் நம்பிக்கை கொள்ள முடியும். அவர் தேற்றுகிறபடியினாலே நம் நடுவில் அவர் பெரியவராயிருக்கிறதை நாம் அடையாளம் காண முடியும். கடந்த நாட்களிலே வழிநடத்திய ஆண்டவர், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை கொடுத்த ஆண்டவர், இப்பொழுது இருக்கிற இப்படிப்பட்ட கடினமான வேளைகளிலே நாம் நடக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையையும் நமக்கு அருளுகிறார். நம்மை தேற்றுகிற ஆண்டவர் நாம் மறுநிலைப்படும் வரைக்கும் நம்மை தம் மார்போடு அணைத்து கொண்டு நிகழ்காலத்திலே நம்மை வழி நடத்துகிறார். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் தேற்றுவார். ஆமென். இறைவார்த்தையை கேட்டு நாம் மறுபடியும் இணைந்து தம் கிருபை பரிதல்லோ என்கிற கீதத்தின் மற்றும் 2 கவிகளை பாடுவோம். பெரிதல்லோ என் ஜீவாயிலும் மதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலம் ஆகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. காத்துக்கொள்ள கிருபை தாருமே, காத்துக்கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜெபத்தினால் பெருகுதே கிருபை, ஸ்தோத்திர ஜெபத்தினால் பெருகுதே கிருபை. ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே. ஜெபவரம் கிருபை தாருமே, ஜெபவரம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
நீர் எங்களோடு உடன் வருகிற தேவனாய் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிற ஆண்டவராய் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கடந்த காலத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் எங்களை வழிநடத்தி வந்தீர். அவைகளை எண்ணி பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த கொரோனா தொற்றின் காலங்களிலும் கூட இம்மட்டுமாக கர்த்தர் எங்களை வழிநடத்தியிருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலும் புதிய நம்பிக்கையை நீர் தேற்றுகிறபடினாலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். நீர் உடன் இருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கையை நாங்கள் மறுபடியுமாக உண்மையிலே புதுப்பித்துக் கொள்கிறோம். நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வமாக கூட இருந்து வழிநடத்தும் சுவாமி. இந்த வியாதியின் காலங்களிலே கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் தொடர்ந்து எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். நீரே கூட இரும் ஆண்டவரே. புதிய மாதத்தை புதிய நம்பிக்கையோடு எதிர்கொள்ளத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் தாரும். அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு புதிய நம்பிக்கையை உம்மிலே நாங்கள் கொடுக்க எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் வாழ்வு சாட்சியாகட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபைகளும் இரக்கங்களும் சொந்தமாகட்டும். நீரே கூட இரும். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். தேவைகளை சந்தியும், போதுமானவராகரும். இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் தாமே எங்களோடு கூட தங்கியிருந்து உடைய ஆசீர்வாதங்களை அருளி செய்து வழிநடத்தும். எங்களையும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், இனஜன பந்துக்கள் எல்லாரையும் நண்பர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். உமக்கு சாட்சிகளாக நிலைத்திருக்கிறதை கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைய, உம்முடைய பாதுகாவலை பெற்றுக் கொண்டவர்களாக நிலைத்திருக்கிறதை கேள்வியுற்று அன்று உமக்குள் களிக்கூற கிருபை செய்யும். தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த காலங்களிலே உம்முடைய கிருபைகளை கட்டளையிட்டு வழிநடத்தும். ஆண்டவரே, பாதிப்புக்குள்ளாகிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபைகளை கட்டளையிடும். நிறை கூட இருந்து வழிநடத்தும். ஆசீர்வதியும், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட இனிமேலும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த புதிய மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக, கர்த்தர் உங்களை தேற்றுகிற மாதமாக அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக, ஆமென்.